அந்த படத்தில் கமிட் ஆகிட்டாலே அந்த படத்தில் கன்ஃபார்மாக ஒரு பாட்டு நல்லாயிருக்கும், அந்த படம் வெற்றியடைய அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்க வல்ல இசையமைப்பாளர் அனிருத் அவர்களை பற்றி தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிருத் அவர்கள் இசையமைக்கிற பாடல்கள் பெரும்பாலானவை கதை என்ன, சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டு அப்பங்க இசையமைக்கிறது கிடையாது. முன்கூட்டியே அவர் இசையமைச்சு ஒரு ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுக்குவார். வர டேரக்டர் அதை கேட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் அவங்க அதை எடுத்துக்குவாங்கன்ற கான்செப்டும் அவருடைய மியூசிக் டைரக்ஷனில் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனிருத் அவர்களோட பாடல்கள் வந்து காப்பி கேட் மாதிரி இருக்குது, இது வந்து காப்பி அடிச்சு தான் பண்ணியிருக்காரு, அவருக்கு இசையே தெரியாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கும் பொழுது அவர் இசையை கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அனிருத் அவர்கள் தான் அந்த 3:2 அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாடல்கள்லாம் 5.30 நொடிகள், 6 நிமிடம், 7 நிமிட பாடல்களாக இருக்குது. ஆனால் அனிருத் அவர்கள் வருகைக்கு பிறகு தான் 3 நிமிஷத்துக்கு உள்ளேயே எல்லா பாட்டு இருந்தாலே போதும் அப்படின்ற மைண்ட் செட்டை உருவாக்கியிருக்கா, அதில் பெரும்பங்கு வைக்கிறாரு. இந்த மாதிரி அனிருத் பற்றின தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.